Daily. Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீண்டல் அளிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது சகோதரருடன் டியூஷனுக்கு சென்று கொண்டிருந்த மாணவிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் பாலியல் தொல்லை அளித்துவிட்டு சென்றதாக தெரிய வருகிறது. இதுகுறித்து பெற்றோரிடம் மாணவி தெரிவித்ததன் பேரில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற முதியவர் சிக்கினார். ஆசனாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் வெளியூரில் வேலை செய்து வரும் நிலையில் அவரது மனைவி தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயசங்கர் என்பவர் மதுபோதையில் வீட்டிற்குள் நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கூச்சலிட்ட நிலையில் சத்தம் போட்டால் உன்னை கொன்று விடுவேன் என மிரட்டிவிட்டு தப்பி ஓடினார். இதையடுத்து அவர் கொடுத்த புகாரில் ஜெயசங்கரன் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.